அக்கா யாத்தா இப்படி எல்லாம் பேசுற? நான் வேணுக்கு நேய பண்ணனேன். ஐயோ கடவுளே, இந்த பாவி மனுஷன் சதியாரே எதுவும் காரியம் பண்ணிருப்பானா? அம்மா அம்மா, ஒழுங்கா கடையில நடந்தது என்ன ஏதுன்னு சொல்லுமா, அப்பதானே ஒரு முடிவு எடுக்க முடியும். என்ன யோசிக்கிற நீ? என்னைக்கு இல்லாத திருநாளா காலங்காத்தால வேலைக்கு போறேன் வெட்டிக்கு போனோம்னு அந்த மொட்டையா போவேன் எந்திரிச்சு போனானே, எதுவும் காரியத்தை எடுத்து தூக்கிட்டு போயிட்டானான்னு தெரியலையே. நம்பி விட்டு புட்டனே வேலைக்கு போறேன்னு நாசமா போக இது பாடுபடுத்துறானே எங்களை. அடியே பொண்ணா, உன் பெருசன் கிடையாவே காஞ்சி மேல எழுப்பு போய் இன்னும் மட்டும் இருக்காங்க வீட்டுல நம்ம பரிசு நடந்துகிட்டு இருக்கு, தூங்குறாங்களா தூக்கா? அம்மா அது வந்துமா. அடியே அடியே சொல்லுதா? அதான் சொல்லுதுல, அவரை போய் எழுப்பு அந்த மனுஷனை, எழுப்பி கூட்டிட்டு வா. என்ன முடியே என்ன புருஷங்கரை எங்க கூப்பிடுன்னு சொன்னேன். அம்மா அது வந்துமா, அந்த மனுஷன் நம்ம செவ்வந்தி கத்துறானே அதுக்கு கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தான் வெளியே கிளம்பிட்டாரு. ஐயோ அம்மா என்ன சொல்ற? வெளியில போயிட்டாரா? அவர் இந்த நேரத்துக்கு போக மாட்டாருமா? அதானே அந்த மூதேவி காலங்காத்துல போகாதே, விடிஞ்ச 6 மணி 7 மணிக்கு தானே போகும். இன்னைக்கு என்ன வெள்ளன போயிருக்கு? அது வந்து அம்மா வேலைக்கு போறாருமா அவரு, அதனால இன்னைக்கு வெள்ளன கிளம்பி போயிட்டாருமா. சரியாலையே வேலைக்கு போறாரா? என்னது வேலைக்கு போறானே? விளங்காதானே வேலைக்கு போவேன்? அந்த விளங்காத மூதேவி என்னைக்கு வேலை வெட்டிக்கு போச்சு? அத்தா சந்தேகமே இல்லதா. அப்பா அவர் ஏதோ பண்ணிருக்காரு. கேட்டி அம்மா பாத்துட்டு வந்த பொருளை 10 நிமிஷத்துல இங்கே காணாம போகும். அம்மா எத்தனை மணிக்குமா போனாரு? இப்ப அடி செவந்தி ஒரு 1/2 மணி நேரம் இருக்குமா? 1/2 மணி நேரம் தான் இருக்கும். அடியே வீணா போனவளே, நான் பெத்த உதவாக்கறேன் ஒன்னத்துக்கு லாயக்கு இல்லாத உதவாக்கறேன். யாவா இந்த வயித்துல பிறந்திருப்பேன். ஒருத்தன் வேலை வெட்டிக்கு போகாத இன்னைக்கு காலங்காலத்துல எந்திரிச்சு வேலை வெட்டிக்கு போறேன்னு சொல்லும் போதே உனக்கு சந்தேகம் வர வேணா? அது சந்தேகம் வர வேணான்னு கேக்குறேன். அட கேடு கட்டவனே இப்படியா பண்ணுவேன்? அம்மா வேலைக்கு போறேன்னு சொன்னதுனால தான்மா எனக்கு இல்லாதவன் இன்னைக்கு நடவடிக்கை சரியில்லாம இருந்திருக்கே. அப்பவே நீ சுதாரிச்சிருக்க வேணாம். ஏம்மா இப்படி இருக்கிற? ஏன் இப்படி இருந்து தலையிற? ஐயோ எங்க போனாரு என்னன்னு தெரியலையே. அடியே உடனே சொல்லணும் முடி, உனக்கு தேவையா? அந்த குடி ஆளவே இருக்கிற வீட்டுல இதெல்லாம் வைக்கணும் எடுத்து வைக்கணும்னு தேவையாடி? குடிய கெடுத்தவன் தான் வீட்டுக்குள்ளேயே இருக்கிறானே, இது தேவையா நம்மளுக்கு? எனக்கு புத்தி இல்லாம போச்சே. அடியவே இப்படி ஆத்தால மகள உட்கார்ந்துட்டு உட்காரிச்சு அழுதுகிட்டு இருந்தா எல்லாம் சரியா போயிருமா? இல்ல சரியா போயிருமான்னு கேக்குறேன். போன் எடுத்து மாமக்காரனுக்கு அடி அப்படி சொல்ல தகவலை. அவனையும் நிம்மதியா இருக்க விட மாட்டியல நீங்க. ஆத்தால மகளும் சேர்த்துக்கிட்டே பிள்ளைய நிம்மதியா இருக்க விட மாட்டியே. என் வயித்துல பிறந்த பாவத்துக்கு நீ பண்ற பாட்டுக்கு உன் புருஷன் பண்ற பாட்டுக்கு என் பிள்ளை கிடந்து நாயா பேயா சித்திராத படுத்துற எப்படி? அப்புறம் எப்படி எனக்கு வருது ஆதங்கம்? அடி சமந்தி போன போடு மாமனுக்கு போன போடுறீ சொல்ல கத்த போறானே பேச போறானே. ஐயோ மாமாவுக்கா நான் பேச மாட்டேன் மாமா கிட்ட. இந்த இருக்கல்ல கோட்டையை விட்டு எல்லாத்தையும் விட்டு உட்கார்ந்துக்கலாம் ஆத்தாக்காரி கொடு நொண்ணங்கரைகிட்ட பேசி சொல்லுவேன். இது மாதிரி என் புருஷரை தூக்கிட்டு போயிட்டாரு, வீட்டுல உள்ள நகை நட்ட பணத்தை தூக்கிட்டு போயிட்டாருன்னு அவன் நொண்ணங்கரைகிட்ட சொல்லுவேன். சொல்லட்டும் குடு போன போட்டு குடு. அம்மா நான் மட்டும் என்னம்மா பண்ணுவேன்? உங்களை மாதிரி தானம்மா நானும் இருந்தேன். வேலைக்கு போறோம்னு சொல்லவும் ஒரு சந்தோஷத்துல விட்டுப்புட்டேன். அண்ணன்ட்ட நான் பேச மாட்டேன், அண்ணன் என்னைய பேசி பெறும். மணி அடிக்குதா? போகுதா முடி? மணி அடிக்குதா முடி? ரிங்கு போகுதாத்தா, இந்த மாமா எடுக்கல. அவன் என்ன வேலை வெட்டிக்கு போனானா என்ன அவசரத்துல அவன் அறக்க பறக்க திரியிறானா புள்ள? போன எடுக்கலையா? எங்க உங்க அத்தை கரைக்கு பண்ணு, உங்க அத்தை கரைக்கு பண்ணு. அடியே அத்தைக்கு வேணா, அவ பதறி போயிடுவா. என் பேரனுக்கு பண்ணு, முத்துக்கு பண்ணு. பண்றதா ரவி? எப்ப ரவி சிம்முன்னு கூட வந்துச்சுன்னா வெளியில எல்லாம் போட்டுறாம எல்லாத்தையும் உள்ள அரைஞ்சு வைக்கணும். ஆமா 4 பேர் புணக்கம் இல்லாத இடம். இந்த போனுக்கு வேற நேரங்காலம் இல்லை, இந்த நேரமும் போகணும். யாரு என்ன அப்பத்தா போன் பண்றாங்க? இந்த நேரத்தில் பண்ண மாட்டாங்களே. அப்பத்தா சொல்லுங்க அப்பத்தா, வீட்டில் எதையும் கொண்டு போய் விடணுமா? அப்பத்தா கிளம்பி இருக்கீங்களா? செவந்தி என்ன அது போன்ல இருந்து கூப்பிடாம அப்பத்தா போன்ல இருந்து கூப்பிட்டு குரல் ஒரு மாதிரியா இருக்கு. செவந்தி 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 என்னன்னு சொல்லு. பதட்டமா இருக்கா இல்லையா? அப்பத்தாவுக்கு மேலுக்கு எதுவும் ஒன்றும் இல்லையே, நல்லா இருக்காங்களா? அவங்க போன்ல இருந்து நீ அடிக்கிற அது வந்துன்னு சொல்லிக்கிட்டு இருக்க. என்ன செவந்தி நல்லா இருக்காங்களா? அப்ப என்ன செவந்தி?
எப்ப? காலையிலையா? யாரு? நகையை ஏன் இங்க வச்சிய? சரி 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 சரி, கோவப்படாத. நீ என்ன கோவப்படு கத்திக்கிட்டு இருக்க? வீட்டில் உள்ளது எங்கே போயிருக்கோம்? இந்த பாரு, நான் உடனே வரேன் சொல்லி நீ போன வை. பதட்டப்படாதியா, வர்றேன். என்னடா இது, வீட்டில் உள்ள நகையை காணாம வச்சுக்கிட்டு எங்கெங்கனையும் வச்சுட்டு தேடுறாங்களா? ஓ, பதட்டமா பேசுதே. ஐயோ, இவ வேற எப்படி கோவமா இருக்காளே. அம்மா வேற கோவத்துல இருக்கே. படுவாய் பையன் வந்தான்னா அன்னைக்கு போச்சு. ஐயோ, கொண்டுட்டு போனவன் கொண்டுட்டு எடுத்துட்டு போனவனுக்கே கொண்டுட்டு வந்துட்டான்னா தேவலையே. பாவி பையன், பாவி வரப்ப வித்துக்கிட்டு வந்துட்டான்னா என்ன பண்றது? இன்னைக்கு வந்துக்கிறட்டான், இன்னைக்கு வந்துக்கிறட்டான். வீட்டை விட்டு துரத்தி போட்டா ஊரு சிரிச்சு போயிருமே, பேரு சிரிச்சு போயிருமே, நாடு சிரிச்சு போயிருமே. ஆனா இருந்தா இருந்துட்டு போறேன், தின்னுட்டு போறேன்னு விட்டுக்கிட்டு இருந்தல்ல. இருந்தேன். 50 எடுத்தேன், 100 எடுத்தேன், 500 எடுத்தேன், 1000 எடுத்தேன். போனா போயிட்டு போதுன்னு விட்டு தொலைஞ்சுக்கிட்டு இருந்தல்ல. இன்னைக்கு கொஞ்சம் நஞ்ச காசா நிக்குது. பவன் பவன் படுவாவி பையன், மனசாட்சி வேணா? நம்ம தான் உழைக்கல கொள்ளல, வீட்டுல உள்ள பொம்பளைய பாடா பட்டு சேர்த்தத இப்படி தூக்கிட்டு போலாமா? அப்படி நினைக்க வேணா. திருட்டு ராசுகோல், திருட்டு ராசுகோல், வீட்டுக்கு வாடா. எடுத்த கையும் போன காலையும் வெட்டாம இன்னைக்கு விட மாட்டேன்டா, வெட்டாம விட மாட்டேன். இதை விட்டு என்ன வந்தாலும் சரி. அதான் மச்சான்ட்ட சொல்லிட்டோம்ல, முத்து மச்சான் வந்துருவாங்க. நீ கத்தாத, உடம்புக்கு ஏதாவது ஆயிடுச்சுன்னா அதே வேற. அந்த ஆளுதான் எடுத்தரும் தெரிஞ்சு வச்சுல. அப்புறம் என்ன, வந்துக்கிறட்டும். எனக்கு வர ஆத்திரத்துக்கு வந்துக்கிறட்டும். நீ பேசாம இரு, நான் பாத்துக்கிறேன். அவன் என்னபடி சொல்லி இம்புட்டு நேரம் ஆகி போச்சு, இன்னும் வரக்கானா? இம்புட்டு நேரம் ஆகி போச்சு. இந்த கொலகார பாவி மைய குடியார என்கிட்ட என்ன பண்றான்னு தெரியலையே. பொருளை கொண்டுட்டு போய் அவன் கூட சேர்ந்து குடிக்கிறேன், எவனை தூக்கி வீக்கிட்டு விட்டுற போறேங்கடி. ஆமா, நம்ம நாளுக்கு ஒரு பிரச்சனையை வச்சிருக்கணும். அந்த ஆள் ஏதாவது பிரச்சனை பண்ணிட்டே இருப்பாரு. அவனா மாமாக்கு போன் பண்ணணும், மச்சானுக்கு போன் பண்ணணும். அவங்க வேலை வெட்டிட்டு இருக்காது பாரு. அவங்களுக்குலாம் எந்த ஊர்ல ஒரு வேலை பார்த்துக்கிட்டு இருந்தாரோ வரணும்னு சொன்னாரு, வருவாரு. இங்க பாருமா, அந்த ஆள் மட்டும் எடுத்துட்டு போய் நகையை ஏதாவது பண்ணி இருந்திருக்கட்டும். அப்புறம் இருக்கிற செவந்தோட மாறு உருவம். ஆமா, நான் மட்டும் எடுத்துட்டு போய் அந்த ஆள் அது மட்டையா போக அதை அள்ளிட்டு போய் வித்து வாயில போடட்டும்னா நான் மட்டும் நினைக்கிறேன். யாண்டி உனக்கு இருக்கு அதே பயமும் அதே பதட்டம் தானடி எனக்கு இருக்குது. நீங்க வெளியே சொல்லி திட்டுறிய, நான் வெளியே சொல்ல முடியாம எல்லாத்தையும் அடக்கிக்கிட்டு இருக்கேன். அப்படித்தான் வித்தியாசம். என் தலை விதி ஏன்னு, தலை விதி ஏன்னு நான் என்ன பண்ணேன்? நானா கட்டுறமுன்னு சொல்லி இந்த ஆளை கட்டுனேன். எல்லாம் ஆத்தா பண்ண வேலை. எனக்கு பிடிச்சு கட்டி வச்சு என் வாழ்க்கையை சீரழிச்சது பார்த்தாம நம்ம நான் குத்தம் பண்ண மாதிரி, நான் தப்பு பண்ண மாதிரி குனி குனி இருந்துகிட்டு இருக்கேனே. அட பாவி மனசா, ஏன் அந்த பாடு வருத்துற? ஆத்தா, இதுக்கு மேல நேரம் ஆயிட்டே இருக்கு. இனி மச்சானை எதிர்பார்த்தா அந்த மனசை என்ன வேணாலும் பண்ணி தொலைஞ்சிராப்ல. நான் போய் பார்த்துட்டு வரேன் ஆத்தா, நான் போய் பார்த்துட்டு வரேன். ஓடிட்டு அடியே செவந்தி, தம்பி வந்துருவான்னு சொன்னான்ல, வந்துரு வேண்டி செத்த பொறுத்து பாப்பான். அங்கெல்லாம் போகக்கூடாது, பொம்பளை பிள்ளை போற இடமா? அங்கெல்லாம் போகக்கூடாது. அதான் தம்பி வந்துரும்ல, வந்துருவாங்க. செத்த பொறுத்து பாப்போம். ஆமா, பொம்பளை பிள்ளை அங்கெல்லாம் போகக்கூடாது. இதெல்லாம் கண்டிஷன் மட்டும் கரெக்டா போடுறீல. பண்ண வேண்டிய இடத்துல மட்டும் கோட்டை விட்டுரு. அவர் மட்டும் விடிய காலத்துல போகும்போது 4 மணி 5 மணிக்கு என்னைய வெளியே சொல்லி பிடிச்சி வச்சுக்க தெரியல. என்னைய மட்டும் கரெக்டா இது பண்ணிரு. அவர் படுத்துற பாட்டுக்கு. இப்ப நீங்க 2 பேரும் என் மேல கோவப்படுறதுனால ஒன்னும் ஆக போறது இல்ல. ஒரு பொம்பளை பிள்ளை அந்த மாதிரி இடத்துகளுக்கெல்லாம் 4 பேர் குடிச்சுக்கிட்டு திரியிற இடத்துக்கெல்லாம் போனா நல்லாவா இருக்க முடியும்? என்ன பண்ணி தலைய நம்ம தலையெழுத்து. இந்த பாவி மனசு இப்படி பண்ணி தலைவான்னு யாருக்கு தெரியும்? வீட்டுல அப்ப தகப்பன ஒருத்தன் சரியில்லாட்டி இப்படிதான் தலைப்பிள்ளையா பிறந்தா இப்படிதான் எல்லா பாடு படணும். இந்த இடத்துக்கு போக கூடாது, இந்த இடத்துக்கு வரக்கூடாதுன்னு எதுவும் இருக்குமா என்ன? எல்லா கஷ்டத்தையும் அனுபவிச்சுதான் ஆகணும். அவர் உழைச்சு சோறு போடுறதுக்கு பதிலா நான் உழைச்சு அவருக்கு சோறு போட்டுக்கிட்டு கேட்பாரு. போகக்கூடாது. அந்த ஆளே அந்த மனுஷனுக்கே அந்த புத்தி இல்ல. இதுல வேற போகக்கூடாதுன்னு ஒண்ணு இருக்காக்கா. அவர் சரியில்லாட்டி எல்லா இடத்துக்கு தான் போற மாதிரி இருக்குது. ஏன் இழுத்துட்டு வந்து எத்தனையோ ரோட்ல அங்கேயும் இழுத்து கிடக்கும்போது இழுத்துட்டு வந்து போடல. இத்தனை வயசுல இருந்து தான் இழுத்துட்டு வந்தேன் ரோட்ல இருந்து. இன்னைக்கு நேத்து இல்ல, அங்க எங்க இடக்கணும் மாட மலக்க விழுந்து கிடப்பாரு. அப்ப முதல்ல தெரியலையாக்க ராத்திரி நேரத்துல போய் இழுத்துட்டு வந்ததெல்லாம். இப்பதான் எனக்கு புதுசு அசிங்கம் வந்துட போகுது. அட போமா, அழுகாதபடி அழுகாத. இன்னைக்கு வந்த கட்ட வெள்ளக்க மத்தால அடிச்சதை அவன் திருந்துவேன். வெள்ளக்க மத்தால அடிச்சு விரட்டி விட்டானே அவன் திருந்துவான். படி கொஞ்சம் நஞ்ச கஷ்டமா படுவாதி வே கொடுத்துருக்கேன். கொஞ்சம் நஞ்ச கஷ்டமா அடடடட நினைச்சு பார்த்தா மனசே நொந்து போகுதுப்பா. தம்பின்னு நினைச்ச பாவத்துக்கு பாவி பைய இப்படியா பண்ணி தீப்பேன் பழி தீக்கிறானே, இப்படி பழி தீக்கிறானே. சத்தம் கேக்குது. அந்த ஆளு வந்துட்டாரோ? ஐயோ, எல்லாருக்கும் கோவத்துக்கு இன்னைக்கு என்ன நடக்க போகுதுன்னு தெரியலையே. கடவுளே, என் குடும்பம் ஏன் இப்படி சந்திச்சிருக்குது? மாரியாத்தா,
அவன் கொண்டுட்டு போன நகை நட்டு பணம் தொலையுது. அவன் எப்போது எடுக்கிற பணம் தானே. நகையை ஒழுங்கா நல்லபடியா கொண்டுட்டு வந்துடணுமே, வித்து வாயில போட்டுட்டு வந்துடாம. என்னம்மா அங்கேயே பாக்குற? அங்கே பாருடி, அந்த மனுஷன் சத்தம் மாதிரி கேக்குது. அந்த வந்துட்டாருடியோ. வந்துட்டானா வந்துட்டானா கேடு கட்டாயம் வந்துக்கிறேன். காசேதா கடவுளடா, அந்த கடவுளுக்கும் அது தருயுமடா. காசேதா